வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம திவாகர் தேவகிட்ட சொல்லிடுறாங்க, என் பைக் சைட்ல இருந்து ஒரு சல்லி பைசா கூட அந்த இந்து கைக்கு போகாது, அதனால கண்டிப்பா 10 லட்சத்தை கொண்டு வர மாட்டாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. என் அன்னை கிருபா ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே இந்து. அப்படி இருக்க நேரம் அவ நினைச்ச காரியத்தை நான் நடக்க விட மாட்டேன், நீங்க கவலைப்படாதுங்க. இந்த 24 மணிக்கூர்ல அவை 10 லட்சத்தை அவள் பொறி வாங்குறது மாதிரி திரட்டி கொண்டு வந்துடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது நடக்காத காரியம். நீங்கள் அதனால உங்கள் பையனுக்கு நீங்கள் பார்த்த இடத்துலே கல்யாணத்தை முடிவு பண்ணதுக்குள்ள வேலையை பார்த்துருங்க அப்படின்னு சொல்ல நேரம் ரொம்ப சந்தோஷம், உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதுங்க அப்படின்னு அந்த இடத்துல தேவகி திவாகர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கல்ல, இந்துக்கு கையில் ஒரு பைசா புரட்ட முடியாத அளவுக்கு நான் ஸ்கெட்சை வச்சுறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவாகரை தோலை உரிக்கிறாங்க. நம்ம கருணா தோலை உரிச்சி 10 லட்சத்தையும் வாங்கி நம்ம தீபா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. தேவகி அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். தேவகி ஒரு ஆர்டரை போடுறாங்க. இந்த பாருங்க, இந்த கல்யாணம் தீபா கழுத்தில் என் பையன் கார்த்தி தாலி கட்டணும்னா 10 லட்ச ரூபா எனக்கு வேணும், அது 24 மணிக்கூர் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் பிறட்டிட்டீங்கன்னா என் பையனை உங்கள் தீபாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடேன் அப்படின்னு இந்துக்கிட்ட சொல்லுறாங்க. இதை கேட்டதும் சரி, என்னை 24 மணிக்கூரில் உங்கள் 10 லட்சம் வர என் அக்காவை கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் மருமகளாக வாழ போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. போடி, நீ சொல்லதெல்லாம் நடத்திடுவா போல இருக்கு, எத்தனை நாள் டைம் தந்த பிறகும் உனக்கு நடக்க முடியலை, இப்போ வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல திட்டுறாங்க. எப்படியாவது அக்கா, நாங்கள் பணத்தை புரட்டி உன் கல்யாணத்தை நடத்தி வைப்போம், வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு தீபாவை கூட்டிகிட்டு நம்ம இந்துவும் கருணாவும் கிளம்புறாங்க. அப்போ தான் பார்த்தோன்னா நம்ம தேவகி உடனே திவாகருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க, நீங்கள் சொன்னது மாதிரியே தீபா அவங்க தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இங்கே வந்தா, நான் அப்போ என்னை 24 மணிக்கூருக்குள்ளே நீ 10 லட்சத்தை கொண்டு வந்துட்டியன்னா கண்டிப்பாக என் பையனுக்கு அக்கா கூட கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு இந்துட்ட சொல்லி அனுப்பிட்டேன். ஆனால் இன்னும் 24 மணிக்கூரில் 10 லட்சத்தை கொண்டு வரணும், ஆனால் அதை கொடுக்காம இருக்கிறது உங்கள் வேலை அப்படின்னு அந்த இடத்துல திவாகர்கிட்ட சொல்ல நேரம், என்ன இந்து பணத்தை திரட்டிடுவாளா எப்படி பார்க்கலாம், அவள் பொறி வாங்குறது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா, என் சைட்லேருந்து அவளுக்கு ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது, எப்படி இந்த கல்யாணத்தை அவன் நடத்துவானி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவாகர் சொல்லுறாங்க. அதே நேரத்தில் என் அன்னை இன்னைக்கு கம்பி என்னன்னா அதுக்கு காரணம் இந்த இந்து தான், அப்படி இருக்க நேரம் அவள் நல்லா இருக்கக்கூடாது, அவள் குடும்பமும் நாசமாக போனா, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல திவாகர் சொல்லிக்கிட்டு, நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பையனுக்கு நீங்கள் பார்த்த இடத்துல கல்யாணத்தை முடிவு பண்ணி அதுக்குள்ளே வேலையை பாருங்கள், ஏன்னா இவ 24 மணிக்கூரில் பணத்தோடு வரமாட்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அந்த இடத்துல திவாகர் சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கருணா நம்ம கிருபானை 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இக்கட்டான நிலையில் தீபாவுக்கு வேற வழியே இல்லை, இந்த கார்த்திக் கூட கல்யாணத்தை நடத்தியாகணும், அந்த பணப்பேய் தேவகிக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும், அப்படி இருக்க நேரம் இதுக்கு நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு மாமா பாவம் வேற எங்கே போய் எடுப்பாங்க, இப்போ வேற வழியே இல்லை, இப்போ கிருபானை வர இல்லை, அப்போனா திவாகருக்கு தோலை தின்னு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. என்னங்க நம்ம இங்கே போனால் எப்படி பணம் கிடைக்கும், பணத்தை எப்படி புரட்டுது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துவும் கருணாவும். அப்போ தான் கருணா முடிவெடுக்கிறாங்க, வேற வழி என்ன, திவாகர்கிட்ட தானே அந்த 10 லட்சம் இருக்குது, அவனை தோலை உரிச்சிட்டோம்னா அந்த 10 லட்சம் நமக்கு கைக்கு வந்துடும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. தீனதயாளன் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் தீனதயாளன்ட்டு சொல்லுறாங்க, நம்ம தீபாவோட நிலைமையை நம்ம கருணா, இந்த பாருங்க, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அந்த 10 லட்ச ரூபா இந்து ஃபேமிலிக்கு தேவைப்படுது, இல்லாட்டினா அவங்க அக்காவோட வாழ்க்கையே குடிமொழவி போயிடும், அவங்க அக்கா இப்போ கர்ப்பமாக இருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்கணும்னா அவங்க மாமியார் அதுதான் 10 லட்சத்தை கொடுத்தா தான் கல்யாணம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லுறாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எனக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியலை,
திவாகர் அண்ணன் அந்த 10 லட்சத்தை இந்துக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சுருட்டி வச்சுருக்காங்க. அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணது அப்படின்னு வந்து கேட்க நேரம், வேற வழி என்ன, கிருபா தான் இங்கே இல்லைல்ல, நீ திவாகருக்கு தோலை உரிச்சிட்டு கருணா, அதில் எனக்கு பிரச்சனையே இல்லை, இப்படி ஒரு பையனை பெற்று வைக்கிறதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். அப்படி இருக்க நேரம் இவனை நீ அடித்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இந்து குடும்பத்தை நீ காப்பாற்று, தீபாவுக்கு அவங்க அந்த பையன் கார்த்தியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணு, வந்து இவனை அடித்து தோலை உரி, ஒரு அப்பனா நான் சொல்லேன் திவாகரை அடிடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீனதயாளன் பெர்மிஷனை கொடுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் தோலை உரிச்சிடாங்க. நம்ம திவாகர் தோலை உரிச்சு 10 லட்சத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. டே, நீ அன்னை இல்லாததுனால தானடா என்ன அடிக்கிற, இந்த வீட்டோட நாயாட்டு நீ அன்னை இருக்கிற நேரம் வாலாட்டிட்டு இருந்த, இப்போ நீ பார்க்குற, நீ வந்து உன் பொண்டாட்டிக்காக அண்ணன்னு ஜெயிலுக்கு தள்ள நினச்ச இவளுக்காக வந்து நீ அந்த 10 லட்சத்தை என்கிட்ட இருந்து வாங்குறல, உன்னை விட மாட்டேன், அன்னை வரட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ணனெல்லாம் பார்த்துக்கிடலாம், நீ 10 லட்சத்தை தாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொட்டையை முறிச்சி 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டாங்க. நம்ம இந்து கூட சேர்ந்துட்டு கருணா, இதை பாரு, இப்போவுமே இதை தேவகி மூஞ்சில் தூக்கி எரிஞ்சு அந்த கார்த்திக்கும் உங்கள் அக்காவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளம்புறாங்க. பரவாயில்லை, இந்த கருணாக்கிய மனசில் இவ்வளோ தூரம் நான் இருக்கிறேன், எனக்காக வந்து இன்னைக்கு திவாகரை வர தோலை உரிசி பணத்தை வாங்கிட்டாருன்னா அது ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு அக்கா, நீங்கள் எந்த தவறான முடிவும் எடுத்துடாத, இப்போ உடனே வா, ஏன்னா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, 10 லட்ச ரூபாயை நாங்கள் திவாகரை தோலை உரிசி வாங்கியாச்சு, இப்போ தேவகி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், நீனும் வந்துரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம தேவகி வந்து அவங்க அன்னை ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்காங்க. இவ 10 லட்சத்தை கொண்டு வர மாட்டா, கண்டிப்பாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஜாலியாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கருணா பணப்பெட்டியை தள்ளிக்கிட்டு வராங்க. அந்த அதிர்ச்சியில் அப்படியே பார்க்குறாங்க நம்ம தேவகி. 10 லட்சத்தை இவன் புரட்டிக்கிட மாட்டான், ஒன்றும் இல்லாத குடும்பம் திவாகர் கொடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு வந்து நம்மகிட்ட பேசுனா. ஆனால் இவனுக்கு கையில் இப்போ இவ்வளோ பெரிய பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து வாயை பிளக்குறாங்க. உங்களுக்கு தேவை 10 லட்சம் தானே, பேச்சு மாறக்கூடாது, இந்த 10 லட்சம் இதில் இருக்குது, இப்போது நீங்கள் கார்த்தியை உங்கள் பையனை வந்து தீபாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டோட மருமக இவளாட்டு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம தேவகி அரண்டு போகிறாங்க. நான் இது நடக்காதுன்னு நினச்சி வாக்கு கொடுத்தா இவன் வந்து நடத்தி காட்டிட்டானே இந்த கருணா, இப்போ என்ன பண்ண, வேறு வழி இல்லை, இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிவு பண்ணினது தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணா என்னை மன்னிச்சிரு, இவன் வந்து பணத்தை கொண்டு வருவான்னு நான் வந்து நினைக்காம இந்த ஆர்டரை போட்டுட்டேன், இவன் பணத்தை கொண்டு வந்துட்டான், இவன் வேறு வழியே இல்லை, தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து தீபா கார்த்திக் கல்யாண ஏற்பாடுகளை வந்து தடபுடலை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா தேவகி திவாகருக்கு கால் பண்ணுறாங்க. என்ன 10 லட்சத்தை அவன் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிட்டான், இப்போ வேற வழியே இல்லை, அவனுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுக்க வேண்டியதா, கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயா சரி கல்யாணம் நடக்கட்டு, இல்லாட்டுனா அவன் என்ன இப்போ அடின்னு அடித்து வெளுத்துட்டான், என் கை காலெல்லாம் அசைக்க முடியாமல் இருக்குது, இப்போது நான் அதை தடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்னு வந்து திவாகர் வந்து சொல்கிறாங்கங்க தேவகிட்ட.